ஒரு ஊரில் பையன் ஒரே பையன் தான். நம்ம ஒண்டிக்காரன்னு ஒண்டிக்காரிசி இருக்கும்போது ஒரே பையன் செல்லமாக வளர்த்திக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த பையன் பள்ளிக்கூடம் இதெல்லாம் போகல, வீட்லேயே ஆடுகிட்டு வச்சுக்கிட்டு வீட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பையன் பெருசாகி போயிட்டான், ஒரு 10 வருஷத்து பையன் ஆகிட்டான். அட தம்பியே, இந்த ஆட்டை கொண்டு மேய்ச்சிக்கிட்டு வாடா, எனக்கு காட்டில் வேலை இருக்குது அப்படின்னு எப்பான்னு சொல்லிச்சான். இவன் ஓட்டிக்கிட்டு போய் மேய்ச்சி நெவலு கண்ட பக்கம் ஆட்டை விட்டுட்டு கொல்லு வறுத்து அம்மா திங்கிறதுக்கு மத்தியானத்தையே சுச்சி துண்டில் மூட்டையை கட்டி கொடுத்தாலாம். இவன் என்ன பண்ணிவிட்டான், ஆட்டை கொண்டு மேய்ச்சி கட்டிவிட்டு கொல்லை தின்னுக்கிட்டு இருக்கிறான். ஆடெல்லாம் வேளாங்காய் தின்னுருக்குது, பச்சை வேளாங்காய். அது மத்திய நேரத்துக்கு அசுப்பு போடும்ல. இவன் அசுப்பு போடுறத பார்த்து என்ன பண்ணிவிட்டான், ஆடு நம்ம கொல்லு திங்கிறத பழிச்சு காட்டுதுன்னு ஆட்டுக்கு வெட்டி போடுற கத்தியிலேயே, அந்த தலைதாம்பு வெட்டி போடுற கத்தியிலேயே களத்தை பிடிச்சி எல்லாம் பார்த்து ஆட்டையும் வெட்டி போட்டான். வெட்டி போட்டு வீட்டுக்கு போனானா. தம்பி எங்கடா நீ வந்துட்டு ஆட்டை காணோன்னாங்களாம். ஆடு நான் கொல்லு தின்னணுமா பழிச்சு காட்டுது, அல்ல பிடிச்சி வெட்டி போட்டுன்ட்டேன் அப்படின்னானா. ஆடா திருவாத்தான் இப்படி பண்ணிவிட்டிய அப்படின்னு. சரி, மாட்டை கொண்டு மேய்ப்பா அப்படின்னாங்களாம். மாட்டை கொண்டு மேய்ச்சிக்கிட்டு கொண்டு வெயிலில் நெவிலில் கட்டி உக்காந்துக்கிட்டு இருந்தானா, கொல்லு தின்னுக்கிட்டு இருந்தானா. மாடு அசுப்பு போட்டிருக்குது. அவர் நம்ம மேய்ஞ்ச மாடு அசுப்பு போடத்தானே செய்யும். நீயும் பழிச்சு கேட்டுறியா அப்படின்னு தடி எடுத்து நல்ல மண்டை தலையும் இறுக்கி 2 மாடும் செத்து போச்சான். அதையும் அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்தானா. மிச்ச கொல்லு இருந்துச்சான், எடுத்து வீட்டில் கட்டில் கிடந்துச்சான். வீட்டில் பூ மலர்ந்து படுத்துக்கிட்டு மறுக்குன்னு கொல்லை கடிச்சிக்கிட்டே இருந்தானா. வீட்டில் இருக்கிற எலியெல்லாம் ஓலை கடிச்சிருக்குது. ஓ பாடுறா, நான் அங்கே தான் ஆடு பழிச்சு கேட்டுதுன்னு ஆட்டை கொன்னேன், மாடு பழிச்சு கேட்டுதுன்னு மாட்டையும் கொன்னேன், இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எலி பேர் என்னை பழிச்சு கேட்டுது அப்படின்னு ஒரு தீக்குச்சி எடுத்து வரைஞ்சி வச்சுட்டானா. அது வாட்டில் ஊடு கிடுங்கிடுன்னு முழங்குதான். வெளியே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்தானா. அப்போ நான் அடே பையா, என்னடா வீட்டில் தீ எரியுதுன்னு. ஏமா நான் கொல்லு தின்னுக்கிட்டுங்கிறேன், எலி பழிச்சு கேட்டுதுங்கிறேன், அதுதான் வீட்டில் ஒரு கொஞ்சம் தீக்குச்சி வரைஞ்சி வச்சேன் வேவுது அப்படின்னானா. அப்புறம் சரிப்பா, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு மலங்காட்டுக்கு போகலாம் வாடான்னு கத்தி எடுத்துக்கிட்டு எப்போ கூட்டிக்கிட்டு போனானா. மழை பக்கமாக இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு பக்கமாக. போய் மூங்களை வெட்டி வச்சிட்டானா எப்பன். கோவத்தில் பசிக்க, ஏப்பா இந்த இந்த ஆறு எங்கே போகுது அப்படின்னானா. இந்த ஆறு நம்ம நடுவுட்டுக்கு போகுது தம்பி அப்படின்னா. அப்படியா எப்பன். அப்போ சரி, நம்ம நடுவுட்டில் போய் இந்த மூங்களெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து மலர்னு கொண்டு ஆற்றுலேயே விட்டுட்டான் பழிச்சுன்னு. காலையிலேருந்து பொழுதந்தினி வெட்டி போடுற மூங்க பூரா எடுத்து ஆற்றுலேயே விட்டுட்டானா. பொழுதோட எங்கள் தம்பி மூங்கெல்லாம் ஜமக்கட்டுப்பா எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னானா. அப்பா நீ தான் நடுவுட்டுக்கு போகுதுன்னே, நான் எடுத்து தண்ணியில் விட்டுட்டுனே. ஆடா திருவாத்தான் இப்படி பண்டி போட்டியே, என்னடா பண்ணுறதுன்னு அதே மூங்களை எடுத்து பச்சை மூங்களை வெட்டி நார் உளிச்சு கையும் கட்டி காலையும் கட்டி தூக்கி தண்ணியிலேயே போட்டானா. எப்போ கம்முன்னு போனா ஆகாதுன்னு நின்றுக்கிட்டு போனானா. நீ 8 ஆள் வேலைக்காரன், தொட்டாங்குச்சி கூழுக்காரன், நான் ஆத்தாட போகிறேன், நாரும் எடுக்கலையே அப்படின்னுக்கிட்டே பண்ணானா. ஒரு பக்கத்தில் சோளம் விதைச்சி சோள போட்டையில் பொறுக்கலையாம், மாட்டுக்கு திங்கிற சோளத்தட்டு போர் போட்டு காவலுக்கு குந்திக்கிட்டு இருந்தானா. அப்புறம் ஆத்தாட போகிறேன்னு சொல்கிறான். திருவாத்தான் அவனை போய் தூக்கிட்டு வந்தா கூட இந்த சோளத்தட்டு காவலுக்கு பார்த்துக்குவான், நம்ம வீட்டுக்கு போகலான்னு போய் தூக்கி மேலே போட்டு அந்த கவத்தை அவுத்துவிட்டு இந்த நாரெல்லாம் அவுத்துவிட்டு, ஏன் சாமி உன் பேர் என்ன பேருன்னானா. என் பேர் போரச்சத்தி பொறிக்கின்னானா. ஆனால் போரச்சத்தி பொறிக்கி சித்த தட்டை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் உனக்கு சாப்பாடு கொண்டுக்கிட்டு வரேன் என்னானா. சரின்னு ஒரு நெருப்புக்கு சோரைஞ்சி போர் வச்சுட்டானா. அது எரியுதான். பொட்டு சோளம் வெடிச்சு எகிரி உழுவுதான். பொறுக்கி தின்னுக்கிட்டு இருந்தானா. அவங்க அந்த சோளத்தட்டுக்காரன் தம்பி போரச்சிச்சு பொறுக்கி இது என்னப்பா வேலைன்னானா. நான் சொல்லல போரச்சிச்சு பொறிக்கின்னு, அதுதான் நான் தீ வச்சேன், அப்புறம் பொரியுது தின்னுட்டுக்கிறேன் நானா. அப்போ ஒன்றை கட்டி போடுறதுல தப்பு இல்லை பண்ணு. திரும்பி அதே நேரம் எடுத்து கையும் காலையும் கட்டி தூக்கி திருப்பி தண்ணியில் போட்டு கம்முன்னு அட இப்படியாமந்து போயிட்டுமேன்னு அவன் தலைமாலை துணி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறானா. திரும்பி அப்படியே சொல்லிக்கிட்டு போனானா. 8 ஆள் வேலைக்காரன், தொட்டாங்குச்சி கொடுக்காரன், ஆத்தாட போகிறேன்னு. ஒரு வாழை மரத்தை ஒரு 50 ஏக்கரா வாழை மரம் அப்படியே காய் பழுத்து தொங்கிட்டு கிடக்குதாம்மா.
சரி வாழை மரத்துக்கு காவலுக்கு அவுத்து விட்டா கூட அவர் வச்சு கஞ்சி ஊற்றணுமண்ணா இவன் கொஞ்சம் காவலுக்கு இருப்பானா அப்படின்னு. தம்பி உன் பேர் என்ன தம்பின்னாங்களாம். அந்த காட்டுக்காரன் சொல்லி கேட்டானா, என் பேர் தோல் அப்படியே இறக்க சொலமுழுங்கி அப்படின்னானா. தோல் அப்படியே இறக்க சொலமுழுங்கி நீ அந்த வாழைக்காயை யாராவது வந்து வெட்டிக்கிட்டு போயிட்டு போகிறாங்க, நீ எல்லாம் வந்து பார்த்துக்க, நான் போய் உனக்கு சோறு கொண்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு அப்படியா சோறு கொண்டுக்கிட்டு வரங்காட்டி அந்த பழம் அப்படியே இறக்கும் தாரில் அந்த சொலையெல்லாம் முழுங்கிவிட்டு அந்த களிமண் எடுத்து அந்த தொலிக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டானா. அங்கேருந்து அந்த தோல் இருக்குது சொலமுழுங்கி என்ன பழம் இப்படி இருக்குது நான் சொல்லல, தோல் அப்படியே இறக்க சொலமுழுங்கின்னு அந்த பேர் தான் என் பேர். ஆடா கடவுளை இப்படி படிப்பட்டிய அப்படின்னு அதே நாரி எடுத்து அந்த திரும்பி அவன் கட்டி தண்ணியில் போட்டானான். சொல்லிக்கிட்டே போகிறான் திரும்பி, எட்டாள் வேலைக்காரன் தொட்டாங்குச்சி கூழுக்காரன், நான் ஆத்தாட போகிறேனே என்னை யாரும் எடுக்கலையேன்னானான்.